கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேல இந்த 3 மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சீனியர் பிளேயர்ஸுக்கு பதிலாக கொண்டு வருவீங்களா? அதெல்லாமே உங்கள் பிரச்சனை. இந்த 3 மாற்றம் வந்தாங்கன்னுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இதை பண்ணால் மட்டும்தான் 10 மேட்ச்சில் அட்லீஸ்ட் 7 வின்மணியாவது நம்ம 8 வெற்றியோட குவாலிஃபை ஆக முடியும். இது நடக்குமா நடக்காதா? யார் அந்த மிக முக்கியமான 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேல இருக்கக்கூடிய பிரச்சனை பவுலிங்கில் ஒரே ஒரு பவுலர் மட்டும் கம்மியாக இருக்காங்கன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஒரு பக்கம் கலீல் அகமது, ஒரு பக்கம் 10 ரனா நல்லா போட்டிருக்காங்க. நூர் அகமது நல்லா போட்டிருக்காரு. ஜட்டு விட்டிருந்து ஒரு 4 ஓவர் வந்துடுது அப்படின்னா கூட மீதி இன்னும் அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பவுலர் இல்லை. போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி வந்தார், நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் 4 ஓவரில் 50 ரன் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஜேமி ஓவர்டன் இருந்தார், அவர் 4 ஓவரில் 45 கொடுத்தாரு. சாம் கரன் 4 ஓவரில் 45 கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலர் தான் அடி வாங்குறாங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு பெட்டர் பவுலர் வரணும். இது மிக முக்கியமான சிஎஸ்கே உடைய பிரச்சனை. அஃப்கோர்ஸ் 160 180 இதுக்குள்ளே தான் சிஎஸ்கே வந்துட்டு சுருட்டினாலுமே கூட இன்னும் ஒரு பவுலர் வேணுங்க. ஸோ அவங்க இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா கோஸ் அப்படிங்கிற பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இவன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக நம்பர் 7 அந்த மாதிரி டைமில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. எம்எஸ் தோனி அவர்களுக்கு கீழே கூட இறக்கியுள்ளா. தோனி அவர்களை கூட ப்ரொமோட் பண்ணிட்டு நம்பர் 4 போய் ஆடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே ராமகிருஷ்ணா கோஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேட்ஸ்மேனை வச்சு கூட அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இந்த பையனுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். இதை தான் சிஎஸ்கே எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ரெண்டாவது வேனிஸ் பேடி அப்படிங்கிற பையன். ஸோ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் செம்ம டேலண்ட்டுங்க. பயங்கரமாக அடிக்கிறான். மொத்த டீம்லாம் பார்க்கறதுக்கு பொறாமையாக இருக்குது. மும்பையெல்லாம் பாருங்கள், அவங்க என்னதான் மேட்சஸ் எல்லாம் தோத்தாலுமே கூட சின்ன பசங்களுக்கு சான்ஸ். அஸ்வினி குமார் அப்படின்னு ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. விக்னேஷ் புதூர்னு சொல்லிட்டு. போன மேட்ச் நம்ம பார்த்தோம் ராபின் மின்ஸ், இன்னும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய டீம் எடுத்து பாருங்க. ரோஹித் சர்மா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மானுங்கிற மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டீம் அப்படி கிடையாது, சின்ன பசங்களுக்கு சான்ஸே கொடுக்கறது கிடையாது. ஸோ வேனிஸ் பேடி அவருக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாகணும். பல வீடியோவில் பேசிட்டேன், இந்த பேட்ஸ்மேன் உள்ளே வரணுங்க. ஸோ யாருக்கு பதிலாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. ஸோ அடுத்த மேட்ச் பஞ்சாபுக்கு எதிராக நடக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை கிடையாது, 2 ஸ்பின்னரோட போனால் போதும். ஸோ அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேடி இவரை கொண்டு வந்தோம் அப்படின்னா பேட்டிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடலாம். ருத்துராஜ் அண்ட் கான்வே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டவுனில் வச்சு நீ போய் சுற்றுப்பான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சிவம் துபே, விஜய் சங்கர், வேனிஸ் பேடி, தோனி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் உண்மையாலுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிளேயர்னா அன்சுல் கம்போஜ். மும்பையில் இருந்தார், சிஎஸ்கே வாங்கினாங்க. 4 மேட்சுமே பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல் மேட்சே இவர் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ இவர் விளையாடவே கிடையாது. ஏன்னா அன்சுல் கம்போஜ் செம்மையான ஒரு பவுலருங்க. அட் த சேம் டைம் பேட்டிங் கொஞ்சம் டீசென்ட் ஆடுவார். இப்போதைக்கு பவுலிங்கில் ஒரே ஒரு ஆள் மட்டும் குறை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ராமகிருஷ்ணா கோஸ் வரலன்னா அன்சுல் கம்போஜை கொண்டு வரணும். அன்சுல் கம்போஜ் செம்மையாக போட்டிருக்காரு. 4 ஓவர் 50 கொடுக்க மாட்டார். அட்லீஸ்ட் 30-35 கொடுத்தா கூட சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பேட்டிங்கில் 2 6 3 4 சுற்றுற அளவுக்கு அவருக்கு அந்த எபிலிட்டியும் இருக்குது. ஒரு சின்ன பையன், ரொம்ப மோஸ்ட் டேலண்டட். நிறைய விதமான பால் அப்படிங்கிறத வச்சிருக்கான். ஸோ ஸ்விங் பண்ண தெரியும். அட் த சேம் டைம் யாக்கர் பர்ஃபெக்டாக நெயில் பண்ண தெரியும். ஸோ எந்த இடத்துல எப்படி போடணும், இனிஷியல் ஓவர்ஸ்னால் ஸ்விங் பண்ண தெரியும். அண்ட் டெத் ஓவர்ஸ்னால் யாக்கர்லாம் பர்ஃபெக்டாக நெயில் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலரை வச்சுக்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 3 பேர் டீமுக்குள்ளே வந்தே ஆகணும். ஸோ இது போக ஓப்பனிங்கில் ஏதாவது மாற்றம் பண்ணால் கூட ஆண்ட்ரே சித்தார்த், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம டீம்லேயே இவ்வளோ தூரம் இருந்த ஷேக் ரஷீத் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருக்காங்க. இவங்களை கொண்டு வரணும். இந்த மாற்றங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கேனால கண்டிப்பாக 7 மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புவேன். ஏன்னா பேட்டிங்லேயும் உங்களுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. கம்ப்ளீட்டான ஸ்குவாடாக இருக்க போது. என்னன்னா 10 மேட்ச் இருந்தாலுமே 2-3 மேட்ச் அடி வாங்கினாலும் 7 மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆனால் இதே ஸ்குவாடோட போனாங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. அடுத்த மேட்ச் வின் பண்ணாலுமே மறுபடியும் ஏதோ ஒரு மேட்சில் சொதப்பிட்டு வந்து நிற்க போகிறாங்க. விஜய் சங்கர், எம்எஸ் தோனி, ஜடேஜா, மிடில் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப புவர். நிறைய பேர் ஜடேஜா எதுக்குங்க 18 கோடி கொடுத்து அவர் எதுங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவர் தான் கல்பிரிட்டானுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அஸ்வினுக்கு வந்துட்டு 10 கோடி தேவையா? அப்படியே இருந்தாலும் ஏன் பேட்டிங் ஆட மாட்டேங்கிறாரு? வெறும் பவுலிங் மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ பேட்டிங்கில் ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சு கொடுக்குற மாதிரி தான் பரவாயில்ல. இதே மாதிரி நம்ம வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டு பையன் இருக்கான். நேற்று குஜராத்துக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ பவுலிங் மட்டும் நல்லா போடுறது இல்லாமல் பேட்டிங்லேயே ஆல்மோஸ்ட் 50 அடிச்சிருப்பார். 49 ரன், கிட்டத்தட்ட 25 பால் 27 பால் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் நமக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேறு கிடைக்குமே. அப்படி இல்லாமல் தானே அஸ்வினை நீங்கள் பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கீங்க.
ஸோ 10 கோடி தேவைதானே, வெறும் 3 கோடி 4 கோடியில் வாஷிங்டன் சுந்தருக்குலாம் போயிருக்கலாமேங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சங்கர், தோனி, ஜடேஜா, அஸ்வின் இந்த மிடில் ஆர்டரில் 4 பேர் ரொம்ப குறை, டாப் ஆர்டரில் 4 பேர் வந்துட்டு கிளிக் ஆகலைன்னா இவங்க 4 மேலே ப்ரெஷர் விழுகும், சிஎஸ்கேனால சேஸ் பண்ணாமல் போக முடியும். ஸோ இதனால கண்டிப்பாக யங்ஸ்டரை கொண்டு வர டைம். ஸோ லாஸ்ட் டைம் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பண்ணலன்னா மீதி இருக்கிற 9 மேட்ச்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மேட்ச் ரொம்ப க்ரூசியலுங்க, இதை ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு. சிஎஸ்கேல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றின அப்டேட் கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.